பத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிபிஎஸ் பார்க்க போறோம். ஐடிபிஎஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஐடிபிஎஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ராக்டு பேக்கெட் சர்வீஸ். இன்டர்நேஷனல் ட்ராக்டு பேக்கெட் சர்வீஸ் இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடிபிஎஸ். இதான் பார்க்க போறோம். இது எங்க சார் சிலபஸ்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்ல வருது. ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸ் ஒரு டாபிக் இருக்கும். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பியூர் பார்ட் 1 கடைசி எண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதுல மெயில்ஸ்ல வரும். மெயில்ஸ் அப்படின்னு மட்டும் தான் நமக்கு காமனா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மெயில்ஸ் 2 இருக்கு, டொமஸ்டிக் மெயில், இன்டர்நேஷனல் மெயில் இருக்கு. இந்த ஐடிபிஎஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெயில். இது வந்து டொமஸ்டிக் கிடையாது. பேரே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ராக்டு பேக்கெட் சர்வீஸ் பாத்தீங்களா. இது வந்து ஒன்லி ஃபார் ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு அனுப்புறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த சர்வீஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9/10/2017 தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிபிஎஸ் வந்து முத லான்ச் பண்ணாங்க. இது இப்பதான் இங்கிலீஷே பண்ணிட்டாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸே கிடையாது. ஏன் சார் இது மாதிரி லான்ச் பண்ணணும், நமக்கு தான் இன்டர்நேஷனல் பேக்கெட்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் பார்சல் புக் பண்ணலாம். அது பாத்தீங்கன்னா எவ்வளவு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 kg வரைக்கும் புக் பண்ணலாம். 35 kg வரைக்கும் பண்ண முடியும். அப்புறம் நார்மல் ஏர் பார்சலே பாத்தீங்கன்னா 20 kg வரைக்கும் புக் பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வால்யூம் அதிகமா உள்ளவங்களுக்கு தான் பண்ண முடியும். இந்த ஐடிபிஎஸ் மெயின் பர்பஸ் என்ன, இதுவும் இ காமர்ஸ் பர்பஸ்க்காக தான் பண்றோம். அது வந்து மேக்ஸிமம் வெயிட் பாத்தீங்கன்னா 2 kg தான். மேக்ஸிமம் வெயிட் வந்து 2 kg. இப்போ வந்து 2025 ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. சில கண்ட்ரீஸ்க்கு மட்டும் 5 kg மாத்திருக்காங்க. பட் உங்களுக்கு அது வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2025 அது வர வாய்ப்பு இல்லை. 2025 சில கண்ட்ரீஸ்க்கு 2 kg, சில கண்ட்ரீஸ்க்கு 5 kg போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த 31/12 முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வெயிட் 2 kg தான். ஸோ அதனால நீங்க மேக்ஸிமம் வெயிட் 2 kg அப்படின்னு நீங்க படிச்சுக்கீங்க. அப்புறம் இது வந்து எல்லா கண்ட்ரிக்கும் ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டுல எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்ப முடியாது. ஆஸ் ஆன் டேட் ஒன்லி 41 கண்ட்ரிஸ் தான் அனுப்ப முடியும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 41 கண்ட்ரிஸ் தான் நம்ம வந்து இந்த சர்வீஸ் வந்து கொடுக்குறோம். மற்ற கண்ட்ரிஸ்க்குலாம் வந்து நம்ம கொடுக்கறது இல்லை. ஓகேவா? கொடுக்கறதுனா காரணம் அவங்களோட சில இஷ்யூஸ் இருக்கலாம். அவங்ககிட்ட வந்து மேக்ஸிமம் வெயிட் கூட இருக்கும், இல்ல அவங்க இதை வேண்டான்னு இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். ஸோ நம்ம வந்து 41 கண்ட்ரிஸ் தான் ப்ரொவைட் பண்றோம். மெயினா பாத்தீங்கன்னா ஏசியா பசிபிக் கண்ட்ரிஸ் தான் மெயினா பண்ணியிருக்கோம். ஏசியா ஸ்பெசிபிக் கண்ட்ரிஸ் அப்படின்றது பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் ஆசியால உள்ள இந்த பசிபிக் ஒட்டியுள்ள பெருங்கல் ஒட்டியுள்ள கண்ட்ரிஸ் அவங்களுக்கு தான் வந்து இந்த சர்வீஸ் நம்ம நிறைய ப்ரொவைட் பண்றோம். அப்போ அவங்க மட்டும் தானா மற்ற வேர்ல்ட்ல உள்ள கண்ட்ரிஸ் கிடையாது. இப்போ நம்ம நிறைய பண்ணிட்டோம். முன்னாடி வந்து இந்த ஐடிபிஎஸ் லான்ச் பண்ணும்போது 9/10/2017 பாத்தீங்கன்னா நம்ம வெறும் 15 கண்ட்ரிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு தேதிக்கு நம்ம அப்போ பண்ணும்போது ஒன்லி ஆசியா ஸ்பெசிபிக் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லாருக்குமே பண்றோம். இப்போ 41 கண்ட்ரிஸ் வந்து ஆஸ் ஆன் டேட் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வெயிட் 2 kgன்னு பார்த்துட்டோம். இதோட டாரிஃப் ஸ்லாப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 கிராம்ஸ், அப்புறம் அடுத்து 100 கிராம்ஸா வரும். ஃபர்ஸ்ட் 100 கிராம்ஸ் மினிமம் 100 கிராம்ஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 100 கிராம்ஸா அடிஷனல் வந்து எவ்வளவு 100 கிராம்ஸ் பண்ணிக்கலாம் இதுல. அப்போ டாரிஃப் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு பிக்சடு டாரிஃப் கிடையாது. இப்ப நம்ம வந்து தபாலுக்கு வந்து போஸ்டேஜ் வந்து ஒரு 20 கிராம்ஸ்க்கு 5 rupees சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு பிக்சட் கிடையாது. கண்ட்ரியை பொறுத்து மாறும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு டாரிஃப். ஸோ டாரிஃப் வந்து நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். இந்த ஸ்லாப் மட்டும் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் 100 கிராம்ஸ்க்கு வந்து டாரிஃப் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஒவ்வொரு 100 கிராம் பண்றவங்க அந்த டாரிஃப் கூட்டிகிட்டே போகும். அது கண்ட்ரியை பொறுத்து மாறும். அப்புறம் லென்த் மேக்ஸிமம் சைஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு அனுப்பலாம் அப்படின்ற மேக்ஸிமம் வெயிட் பார்த்துட்டு வைங்க. மேக்ஸிமம் சைஸ் ஏதாவது ஒரு டைமென்ஷன் கண்டிப்பா எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். 60 சென்டிமீட்டர் தான் இருக்கணும் ஒரு டைமென்ஷன். மேபி அது வந்து லென்த் ஆர் வித் டெப்த் இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா என்ன இருக்கணும், இந்த 60 சென்டிமீட்டர் இருக்கணும். அதை தாண்டக்கூடாது. 60 சென்டிமீட்டர் தான் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு டைமென்ஷன் இருக்கணும். அப்புறம் இந்த 3 சேர்த்து எது லென்த் வித் டெப்த் இந்த 3 சேர்த்து 90 சென்டிமீட்டர் இருக்கலாம். 2 கண்டிஷன் தான். ஒரு டைமென்ஷன் மேக்ஸிமம் டைமென்ஷன் ஏதாவது ஒரு டைமென்ஷன் 60 சென்டிமீட்டர் இருக்கணும். அது மாதிரி 3 சேர்த்தும் 90 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அந்த மாதிரி உள்ள சைஸ் உள்ள பார்சல், அது மாதிரி வெயிட் 2 kg அது மாதிரி உள்ளதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஐடிபிஎஸ்ல நம்ம அனுப்ப முடியும். மற்றதெல்லாம் அனுப்ப முடியாது. அப்புறம் புக் பண்றது எங்க சார் ஐடிபிஎஸ் புக் பண்ணலாம் அப்படின்னா எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் புக் பண்ணலாம். ஆல் த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் புக்டு, ஆத்தரைஸ்ட் டு புக்டு. ஆல் த போஸ்ட் ஆஃபீஸ் புக் பண்ணலாம். இதை புக் பண்ணலாம். ஆனா இப்ப வந்து என்ன இதுல ஒரு இது கொடுக்குறாங்கன்னா சர்க்கிள் ஹெட் இருக்காங்களா, ஹெட் ஆஃப் த சர்க்கிள், அவங்க வந்து மாத்திக்கலாம். சில ஆபீஸ்ல உங்க டிரான்சாக்ஷன்ல வேணா கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். சோ ஹெட் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஆத்தரைஸ்டு டு செலக்ட் த புக்கிங் ஆபீஸ் ஃப்ரம் டைம் டு டைம். அவங்க டைமுக்கு தகுந்த மாதிரி சில இடத்துல நிறைய புக் ஆகுது அப்படின்னா அங்க புக் பண்ணலாம். சில இடத்துல புக் ஆகலாம், அங்க தேவையில்லாம அதை நிப்பாட்டிடலாம். அது யாரோட பவர்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிளோட பவர். அவங்க தான் வந்து இது பண்ண முடியும். ஓகேவா? இது ஐடிபிஎஸ் ஓட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதோ ஃபீச்சர்ஸ்
என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதுல கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ரேஸ். என்றால் நம்மகிட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் ஆர்டிகளுக்கு நம்மகிட்ட வந்து ட்ராக் அண்ட் ட்ரேஸே இருக்காது. ஏன்னா கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகும்போது ப்ராப்பரா இருக்காது. இப்போ டொமஸ்டிக் உள்ள ஆர்டிகல்னா நீங்க போய் ட்ராக் பண்ணா கிடைச்சிடும், எங்க புக் ஆகுது, இப்போ எந்த ஆர்னஸ் வழியா போச்சு, எங்க போச்சுன்னு பார்க்க முடியும். பட் ஃபாரின் ஆர்டிகளுக்கு நம்மகிட்ட அது ஒரு லேகிங் இருக்கும். ஸோ இந்த ஐடிபிஎஸ் என்ன கொடுக்கணும், இந்த ட்ராக் அண்ட் ட்ரேஸ் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஃப்ரம் புக்கிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் நம்ம கொடுத்துறோம். ரெண்டாவது பிக்கப் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். பிக்கப் ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா, ஆர்டிகல் வந்து அவங்க இடத்துல போய் புக் பண்றதுக்கு நம்ம போய் பிக்கப் பண்ணி பிக்கப் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். அப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், வால்யூம் பேஸ்ட் டிஸ்கவுண்ட். வால்யூம் பேஸ்ட் டிஸ்கவுண்ட் நம்ம டிஸ்கவுண்ட் டாரிஃப் எவ்வளவு அப்படிங்கறத அடுத்த இதில் பார்ப்போம். ஸோ வால்யூம் பேஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நாலாவது அட்வான்ஸ் டெபாசிட் கொடுக்குறோம். அட்வான்ஸ் டெபாசிட் என்ன அப்படின்னா, நம்ம வழக்கம் என்ன பண்றோம்னா புக் பண்ணிட்டு பணம் கொடுப்பாங்க, அப்படிலாம் முதல்ல அவங்க டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கிட்ட பணத்தை. அது வந்து நம்ம புக் பண்ண நம்ம கிடைச்சிடும். இந்த மாதிரி அட்வான்ஸ் டெபாசிட் ஃபெசிலிட்டி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் மெயினா வந்து ட்ராக் அண்ட் ட்ரேஸ், பிக்கப் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம், அப்புறம் வால்யூம் பேஸ்ட் டிஸ்கவுண்ட், அட்வான்ஸ் டெபாசிட். இதெல்லாம் நம்ம வந்து இதோட ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ வால்யூம் பேஸ்ட் டிஸ்கவுண்ட்ல என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். வால்யூம் பேஸ்ட் டிஸ்கவுண்ட்ல இதுக்கு வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அப் டு 1 lakh, சாரி அப் டு 1 lakh வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது. ஒருத்தர் 1 லட்ச ரூபா வரைக்கும் அனுப்புறாரு அப்படின்னா அவருக்கு எந்த டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது. அதே பாத்தீங்கன்னா மோர் தேன் 1 lakhல இருந்து மோர் தேன் 1 lakh டு அப் டு 2 lakh வரைக்கும், அப் டு 2 lakh வரைக்கும் பாத்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட், 5% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்புறம் மோர் தேன் 2 lakhல இருந்து மோர் தேன் 2 lakhஸ்க்கு மேல போனாலே 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதான் வந்து டிஸ்கவுண்ட் ஸ்லாப். நம்ம அந்த வால்யூம் பேஸ்ட் டிஸ்கவுண்ட் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த டிஸ்கவுண்ட் 1 lakh வரைக்கும் அனுப்புனா எந்த டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது. மோர் தென் 1 lakhல இருந்து 2 lakh வரைக்கும் அனுப்புனா 5% டிஸ்கவுண்ட். மோர் தென் 2 lakh இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஓகேவா? இது வந்து யாருக்கு இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா எல்லாருக்கும் கிடையாது. அந்த அட்வான்ஸ் டெபாசிட் பண்ற கஸ்டமருக்கு மட்டும் தான் இந்த டிஸ்கவுண்ட். அட்வான்ஸ் டெபாசிட் ஒருத்தர் பண்றாருல, அவருக்கு மட்டும். இப்ப நார்மலா ஒரு கஸ்டமர் இருக்காரு, அவர் வந்து ப்ரீபெய்டு மாதிரி பண்றாரு, அதாவது பணம் கட்டினதுக்கு அப்புறமா தான் வந்து அவர் புக் பண்ணதுக்கு அப்புறமா தான் பணம் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்குலாம் இந்த டிஸ்கவுண்ட் பொருந்தாது. முதல்ல பணத்தை டெபாசிட் பண்ணிருக்கணும், அப்புறம் அவங்க ஆர்டிகலை புக் பண்ணும்போது நம்ம கழிப்போம் பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா இந்த டிஸ்கவுண்ட் ஸ்லாப் பொருந்தும், வேற யாருக்குமே இந்த டிஸ்கவுண்ட் ஸ்லாப் பொருந்தாது. ஓகேவா? அதுக்கப்புறமா என்னன்னா இதோட காம்பன்சேஷன். இப்ப இந்த ஆர்டிகல் வந்து புக் பண்ணிட்டோம், அனுப்பிட்டாங்க, பட் வந்து ஆர்டிகல் லாஸ் ஆயிட்டு இல்ல தொலைஞ்சிட்டு வச்சுக்கோங்க, எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுப்போம் அப்படின்னு பாத்துக்கோங்க. தொலைஞ்சிச்சு இல்ல டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ₹1000, நார்மலா ₹1000, அப்படி இல்லைன்னா ஆர் வேல்யூ ஆஃப் த கண்டென்ட், வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் லாஸ் ஆர் டேமேஜ். இப்போ ஒரு ஆர்டிகல் வந்து அனுப்பிட்டோம், அந்த ஆர்டிகல் டேமேஜா போயிருக்கு அப்படின்னா அந்த டேமேஜ் அதோட வேல்யூ எவ்வளவோ அது, இல்லைன்னா 1000, அதுல விச்செவர் இஸ் லெஸ். அதான் முக்கியம். எது கம்மியா வருதோ அதை தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி ஒரு ஆர்டிகல் அனுப்பியிருக்கோம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதோட வேல்யூ அப்படி இல்லைன்னா 1000, எது கம்மியோ அதுதான் நம்ம கொடுப்போம். விச்செவர் இஸ் லெஸ் என்ன அர்த்தம்னா, இப்போ 1000 ரூபாய் நம்ம காம்பன்சேஷன் சொல்லிட்டோம். இப்போ அந்த பொருள் வந்து உள்ள வந்து ஒரு 500 ரூபாய்க்கான பொருள் வச்சுதான் அனுப்பியிருக்காங்க. இப்போ அந்த 500 ரூபாய்க்கான பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம 500 ரூபாய் தான் கொடுப்போம். புரியுதா? அதே மாதிரி ஒரு பொருள் வச்சிருக்காங்க, அது 500 ரூபாய்க்கான பொருள் தான் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 500 ரூபாய் தான் கொடுப்போம். இதே நம்ம வந்து 1000 rupees வச்சிருக்கோம், இப்போ உள்ள வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வச்சிருக்காங்க, 5000 ரூபாய் பொருள் அனுப்பியிருக்காங்க, இப்போ அந்த பொருள் டேமேஜ் ஆயிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம 1000 தான் கொடுப்போம். அதான் விச்செவர் இஸ் லெஸ். ரெண்டு இதுல எந்த அமௌண்ட் கம்மியா இருக்கோ அந்த அமௌண்ட் தான் என்ன பண்ணுவோம், அந்த காம்பன்சேஷனுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ இதான் வந்து ஐடிபிஎஸ் பத்தின அந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம். இது சொல்லணும். இப்போ நம்ம ரீசெண்டா வந்து ஃபாரின் பார்சல்ஸ் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெயினா பாத்தீங்கன்னா பார்சல்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஐடிபிஎஸ் நீங்க கொஞ்சம் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. டாரிஃப் ஸ்லாப் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வேற வேற இருக்கும். ஸோ அதை நீங்க வாய்ப்பு இருந்தா எது மினிமம் டாரிஃப் எவ்வளவு இருக்கு, மேக்ஸிமம் டாரிஃப் அது மட்டும் வேணா பாத்துக்கங்க. மற்றபடி பெருசா ஒன்றும் பெரிய ஃபீச்சர்ஸ் இல்லை, பட் ஜஸ்ட் கோத்ரூ. ஸோ அனைவரும் மஞ்சள் தொடர்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி.